வணக்கம் மக்களே. நெல்லிக்காய் பப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பெரிய நெல்லிக்காய் 5 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறோம். அந்த சீடை விட்டுட்டு நம்ம அந்த நெல்லிக்காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 சிவப்பு மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு பிரட்டிட்டு 1 டீஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு அதையும் ஒரு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் அதையும் சேர்த்து ஒரு பிரட்டிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆனோன்னா திறந்து ஒரு அடிக்கனமான கரண்டி அல்லது மத்தினால ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து மசிச்சோன்னா அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நெல்லிக்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சூடாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட சப்பாத்திக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும். நன்றி.